உங்களுக்கு திருமணம் ஆகிவிட்டால் என் பணம் உன் பணம் என்பது கிடையாது, நம் பணம் என்றாகிவிடும். அது மட்டுமே ஜெயிப்பதற்கான வழியாகும். திருமணம் என்பதே ஒற்றுமை என்று அர்த்தம். ஆனால் தம்பதியர் பணத்தை தனியே வைத்திருந்தால் அவர்கள் ஒரே அறையில் வசிப்பவர்களாகிவிடுவார்கள். நம்பிக்கை குறைவு, பண சண்டை, மறைவாக செலவழித்தல், பலவீனமான குடும்பம் இவற்றுக்கு அது வழிவகுக்கும். தம்பதியர் பல காரணங்களுக்காக தங்கள் பணத்தை பிரித்து வைப்பர். பணத்துக்காக சண்டையிடுவது எனக்கு பிடிக்காது, நான் நிறைய சம்பாதிக்கிறேன், ஆகவே நான் தான் கண்ட்ரோல் பண்ணணும், எங்களுக்கு வித்தியாசமான செலவழிக்கும் பழக்கம் உண்டு, நான் சுதந்திரத்தை இழக்க விரும்பவில்லை. ஆனால் இவை எல்லாமே பெரிய பிரச்சனைகளுக்கான அறிகுறிகள் தாம். திருமணத்துக்கு பிறகு பண விஷயத்தில் வெளிப்படையாக இருங்கள். உங்கள் வங்கி கணக்குகளை கம்பைன் செய்யுங்கள். மைன், யுவர்ஸ் என்பதல்ல, ஜஸ்ட் அவர்ஸ். பட்ஜெட்டை ஒன்றாக அமர்ந்து தயாரியுங்கள். ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒரு வேலை உண்டு, அதை நீங்கள் இருவரும் இணைந்து தீர்மானியுங்கள். பொருளாதார இலக்குகளை தீர்மானியுங்கள். கடனை திருப்பி செலுத்த வேண்டுமா, வீடு வாங்க வேண்டுமா, சீக்கிரத்தில் ஓய்வு பெற வேண்டுமா, இணைந்து கனவுகளை காணுங்கள். தொடர்ந்து தொடர்பில் இருங்கள். வாரந்தோறும் பணம் எவ்வளவு இருக்கிறது என்று பாருங்கள். அப்பொழுது திடீர் செலவுகளை தவிர்க்கலாம். நீங்களும் உங்கள் மனைவி அல்லது கணவரும் பினான்சியலாக ஒரே பக்கத்தில், அதாவது ஆன் த சேம் பேஜ் இருந்தால் உங்கள் இல்லறம் சந்தோஷமானதாக அமையும். டேவ் ராம்சே, அமெரிக்காவில் உள்ள பொருளாதார ஆலோசகர், இவ்வாறு கூறுகிறார். இது போன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமருடன் இணைந்திருங்கள்.